இருப்பா, அப்பா கையில காசு இருக்கான்னு பாத்துக்கிறேன். என்ன ஒரு முட்டாய் விடுங்கண்ணே. ஐ மிட்டாய். நான் ஒரு 10 ரூபா தண்ணி கேட்டு அப்பா அப்பா, ஏன்பா உங்களுக்கு காசு போட்டு வாங்க தனியா கீழே வர்றாங்க? அதுவாப்பா, அவங்க பணக்காரங்கப்பா. அவங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. நம்மள மாதிரி ஆளுக்கு தான் ரொம்ப பெருசா தெரியும். காசுன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுப்பா. தண்ணீர் போத்தல்ல எளிமையா கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. அப்பா, நம்மளுக்கு எங்க இருந்துப்பா கிடைக்குது? நம்ம குடிக்கிற தண்ணி பக்கத்துல ஆத்துல இருந்து கிடைக்குது சாமி. போலாமாப்பா? சரி வா சாமி, வாத்தத்தை காமிக்கிறேன். இதுன்ற தென்னாவட்டுல நல்ல தண்ணியோட அருமை தெரியாம கீழே போட்டு போறாங்க வேறு. காலம் எங்க போகுதோ. அப்பா, நம்மகிட்ட காசு இருக்குனால இங்க வாங்கி குடிக்கிறோம்ப்பா. ஆடு மாடு உயிரினங்கள்லாம் எங்கப்பா இந்த குடிக்கிறோம்? பக்கத்துல ஆறு இருக்குப்பா. போகலாமாப்பா? போலாம் தங்க. அப்பா, இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா போகணும்? இந்த வந்துட்டு தம்பி, இந்த இறக்கத்துலதான் இருக்கு. வாங்க போலாம். சாக்கடை குப்பை கழிவு அசிங்கம் எல்லாம் கிடைக்கு. இந்த பிள்ளைய கூட்டு போவா. நம்ம குடிக்கிற தண்ணி ஐயோ, சும்மா அடிக்கிறேன். ரொம்ப சுமல் அடிக்குதா? சரி பக்கத்துல வா வாப்பா, போய் பார்க்கலாம். அப்பா, என்னப்பா இது சாக்கடை தண்ணி? இந்த சாக்கடை தண்ணியாப்பா, இது அரமணப்புதூர் சாக்கடை தண்ணி பாப்பா. இது எந்த ஒரு சுத்திகரிப்பும் இல்லாம நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர்ல கலக்குது பாப்பா. வருவாண்டா பிரபாகர மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவ கதை முடியும். இப்ப வேற வருவாண்டா பிரபாகர மறுபடியும். இந்த சாக்கடை தண்ணி கலக்குதுங்கப்பா. அப்ப நம்ம இவ்வளவு நாள் அந்த சாக்கடை தண்ணியத்தையும் குடிச்சுட்டு இருக்கோமா? இந்த தண்ணியை குடிக்க கூடாது பாப்பா. இது முழுக்க முழுக்க விசநீரா மாறிடுச்சு. ஒரு குடி தண்ணியோட சாக்கடை தண்ணி கலக்கும் போது இந்த தண்ணி குடிக்க உகந்ததா இருக்காது. இதுக்கு தகுந்த முறையில தீர்வு வேணும்னா கழிவு நீர் மேலாண்மை, குடிநீர் மேலாண்மை வேணும். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் இதை ஒரு நல்ல தண்ணியை கொடுக்க முடியும். நம்ம தேனிவாழ் மக்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எந்த அலுவலகம் போய் மனு கொடுத்தாலும் வச்சாலும் செஞ்சாலும் இந்த குடி தண்ணியோட சாக்கடை தண்ணி கலந்துதான் நம்மளுக்கு கிடைக்குது. மக்கள் அனைவருமே அந்த தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான தீர்வு எங்கேயுமே இல்லை. இதுக்கான மாற்றம் எதிர்பார்க்கிறோம், எங்கேயுமே இதுக்கு மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தேனி வாழ் மக்கள் அனைவரும் இந்த சாக்கடை தண்ணி தான் குடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. தண்ணியை குடிக்க முடியாதா? இது தீர்வே இல்லையா? இதுக்கு தீர்வு என்னால சொல்ல முடியாது சாமி. அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கியா, காட்டுக்கு போகணுமியா, தண்ணி பாய்ச்சணுமியா. எனக்கு தீர்வு சொல்லிட்டே போங்கப்பா. நம்ம நினைச்சா தீர்க்க முடியாதாப்பா. மக்கள் அனைவரும் ஒருமிச்சு போராடணும், போராடி இது பண்ணணும். மேற்கு இருக்க அரசு அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து இதுக்கு தீர்வு கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். கையாண்டு நம்மளுக்கு ஒரு சுத்தமான தண்ணியை கொடுக்க முடியும் பாப்பா. இல்லைன்னா இந்த சாக்கடை தண்ணியை குடிச்சா சாகணும் பாப்பா. இல்ல போனுக்கு மேல போன் வருதியா, தண்ணி வச்ச வேற போகணும். ஆசாமி போலாம். எனக்கு தீர்வு சொல்லிட்டே போங்கப்பா. வேற வழி இல்ல பாப்பா, எத்தனை குடிக்கணும். இந்த தண்ணியத்தையும் குடிச்சு சாகணுமா? वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।